அது நீதிமன்றம் விசாரிக்க சொல்லியிருக்கு, காவல்துறை விசாரிக்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா விருப்பப்பட்டு தான் வந்திருக்காங்க. இதை போய் அவர்கிட்ட தான் கேட்கணும். அது அரசு நெருக்கடி கொடுப்பது உண்மை. ஏன்னு சொன்ன இந்த வழக்கு நேற்று இல்லை, இன்றைக்கே இருக்கின்றது. இன்றைக்கி என்ன அரசியல் அழுத்தம்? ஏன்னா இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து கட்சிகளும் நாங்கள் புறக்கணிச்சிட்டோம். இந்த தேர்தலில் சந்தித்தது சீமான் மட்டும்தான். நாம் தமிழர் கட்சி தான் போட்டி போட்டது. அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம், அரசியல் காரணமாக கூட இருக்கலாம். ஆனால் இது வழக்கு என்று வந்த பிறகு நீதிமன்றம் இதை விசாரித்திருக்கின்றது. அதில் உண்மை இருக்கின்றது, நீதிமன்ற கருத்து தெரிவிக்கின்றது. இது தனிப்பட்ட அவருடைய சொந்த பிரச்சனை. இதில் அதுக்கு மேலே நான் கருத்து சொல்வது சரியாக இருக்காது. ஏன்னா என்ன நடந்தது என்பது அவங்க சம்மந்தப்பட்ட 2 பேருக்கும் தெரியும். அந்த சீமானுக்கும் தெரியும், நிறைய விஜயலட்சுமிக்கு தெரியுமே தவிர இதில் எங்களுக்கு என்ன தெரியும். ஆனால் இது அரசியல் ரீதியாக இருந்தால் அது சரியான நிகழ்வாக இருக்காது. இதில் அரசியல் தொடர்பாக இதில் இருந்தால் எங்களுக்கு நீங்கள் சொல்வதை பார்த்து எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருகின்றது. நீங்கள் கேட்ட கேள்வியில் தான் அந்த சந்தேகம். ஏன்னா ஈரோடு கிழக்கில் அனைவரும் புறக்கணித்த பிறகு அவர் மட்டும் தேர்தலை சந்தித்தார். அதன் காரணமாக இருக்குமான்றது. ஏன்னா அந்த அளவுக்கு விசாரிப்பதற்கு, ஒரு நபரை விசாரிப்பதற்கு இவ்வளவு காவல்துறை குவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இவ்வளவு பதட்டத்தை அரசே உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. இல்லை, ஆளுநர் அரசியல் பேசுவது சரியாக வராது. இங்கே தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை என்பது தான் எங்களுடைய நிலைப்பாடும். இன்றைக்கி திமுக இன்றைக்குள்ள திமுக சொல்ல, அண்ணா திமுகவை ஆரம்பிக்கும் போதே திமுக சொல்ல, பேரறிஞர் அண்ணா திமுக, இந்த திமுக இவங்க ஆரம்பித்த, கலைஞரோ ஸ்டாலின் ஆரம்பித்த கட்சி இல்லை. இது ஆரம்பித்தது பேரறிஞர் அண்ணா. அந்த அண்ணா அவர்கள் அப்போ புரட்சி தலைவரும் ஒரே திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருந்துச்சு. அந்த நேரமே அண்ணா கட்சி ஆரம்பிக்கும் போதே கட்சியின் கொள்கைகள் என்று சொன்னதை இருமொழி கொள்கையை தான் சொன்னார். அந்த இருமொழி கொள்கையை வைத்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் திராவிட கட்சிகள். அதே போல் எங்களுடைய கொள்கையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் எங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி ஆரம்பிக்கிற நேரத்தில் அதே இருமொழி கொள்கை தான், அண்ணாவின் கொள்கை தான் எங்களுடைய கொள்கை என்று சொல்லி எங்கள் கட்சி பேரில் எங்கள் அண்ணா வச்சுருக்கோம். படமும் கட்சி உங்களுக்கு கொடியிலே அண்ணா படம் இருக்குது. பிறகு அந்த இருமொழி கொள்கையை இன்னும் சொல்லப்போனால் திமுகவோட நாங்கள் தான் வேகமாக ஆதரிப்போம். ஆனால் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள்.